இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எப்படின்னா, ஆப்ரேஷன் சத்திர சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கு நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கோம். ஒருத்தருக்கு ஹார்ட் செஸ்ட் பெயினோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ வந்திருக்கு, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுது, ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகிருக்காங்க, இல்லை ஐசியூவில் இருக்காங்கன்னா அவர்களுக்கு நம்ம டைம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நாள் பார்த்து, இல்லை ஹோரை பார்த்து, இல்லை லக்னம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணணுமானா கிடையாது. ஃபஸ்ட்டு உயிரை காப்பாற்றணும். இது இல்லாமல் ஒரு ப்ரீ பிளான்டு சர்ஜரி, ஒரு ப்ரீ பிளான்ட் ஆப்ரேஷன் பார்க்குறதுக்கு நாம் பார்க்கணுமா அப்படின்னா அதுக்கு வேணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சந்திராஷ்டமம், ஜன்ம நட்சத்திரம் இல்லாத நாட்களில் பண்ணுறது விசேஷம். குறிப்பாக சில நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கு. தீதுரு நட்சத்திரங்கள்னு, அதாவது விலக்கப்பட்ட நட்சத்திரங்கள்னு சில நட்சத்திரங்களை சொல்லியிருக்கு. அந்த நட்சத்திரங்களில் நம்ம ப்ரீ பிளான்ட் சர்ஜரிஸ், ஆப்ரேஷன்களை பண்ணுறதை தவிர்ப்பது அந்த நட்சத்திர நாட்களில் நல்லது. அடுத்தது இந்த நட்சத்திரங்களோட அவர்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி அந்தக்கான நாட்களை நம்ம குறிக்கிறது விசேஷம். அந்த தீதுரு நட்சத்திரம்னு சொல்கிற விலக்கப்பட்ட நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயிலியம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சித்திரை, சுவாதி, மகம். இந்த நட்சத்திரங்களில் பொதுவாக ப்ரீ பிளான்ட் சர்ஜரிஸ், ஆப்ரேஷன் தவிர்க்கிறது எப்போவுமே நல்லது. அடுத்து செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரத்தம் சம்மந்தப்பட்டது, ரத்தத்துக்குரிய காரகத்தில் முக்கியமான கிரகம். அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய்க்கிழமை அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சில பேருக்கு செவ்வாய் அனுகூலமாக இருக்கும், சிலருக்கு செவ்வாய் அனுகூலம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது எந்த பார்ட் சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தருக்கு ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா சனி ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஸோ அந்த சனி ஆர்த்தோக்கு முக்கியமான ஒரு கிரகம். ஸோ சனி அந்த கிரகம் எப்படி ஜாதகருக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். லக்னாதிபதியுடன் சனி எப்படி தொடர்பு பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த நாளில், இந்த நட்சத்திரத்தில், இந்த டைமில் ஒன்று ஹோரையோ அல்ல லக்னமோ, ராகு காலமோ, யமகண்டமோ, குளிகையோ இல்லாத டைமில் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஒரு சிசேரியன் கேஸ் இருக்குது. அந்த சிசேரியனுக்கு பண்ணுற போதும், சிசேரியன் கேஸுங்கிறது இயற்கையான ஜனனம் கிடையாது. ஸோ சிசேரியன் கேஸ் பண்ணுற போதும் இது மாதிரி பார்க்கணும். அடுத்து சந்திராஷ்டமம் பார்க்கணும். அம்மாவுடைய சந்திராஷ்டமம், அந்த குழந்தையோடைய அம்மாவுடைய சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா பார்க்கணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பேஷண்ட், நோயாளியினுடைய நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம். சில நேரத்தில் டாக்டருக்கு அவருக்கு சந்திராஷ்டமம் இருந்திருக்கும். ஸோ அதனால் சில நேரம் நோயாளியுடைய ஜாதகப்படி சர்ஜரி பண்ணுவதற்கான அனுகூலமான ஒரு கிரக சூழ்நிலை அங்கே இருந்திருக்கும், கோச்சார ரீதியாக கூட. ஆனால் டாக்டருடைய ஜாதகப்படி, ஏன்னா மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே நல்ல டைம் கெட்ட டைம்னு இருக்குது, அவருக்கு மேபி
அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அனுகூலம் இல்லாத நாளாக இருந்திருக்கும். இல்லை அவருக்கு சந்திராஷ்டமம் இருந்திருக்கலாம். அதனால் அந்த சர்ஜரி வந்து காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியாக மாறி இருக்கும், சாதாரண ஒரு சர்ஜரி. இல்லைன்னா சர்ஜரி சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். இதுக்கு வந்து பேஷண்ட்டோடைய ஜாதகம் மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் அந்த சர்ஜன் டாக்டருடைய ஜாதகம் கூட காரணமாக சில இடங்களில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பொதுவாகவே வந்து ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா, ஜன்ம நட்சத்திர நாட்கள் சந்திராஷ்டமம் நாட்களிலும் நான் இப்போ சொன்ன அந்த தீதுரு நட்சத்திரம்னு சொல்லப்பட்ட விலக்கப்பட்ட நட்சத்திரங்கள் நாட்கள்லையும் சர்ஜரி பண்ணுவதை தவிர்ப்பது பொதுவாகவே நல்லது. அடுத்தது, நம்ம எந்த சர்ஜரி பண்ணாலும் நம்மளுடைய குலதெய்வம் எந்த சுவாமியாக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், குலதெய்வத்தையும் நமக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு சுவாமி நிச்சயமாக எல்லாருக்குமே இருப்பார். இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு பிள்ளையார் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு முருகனை பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பெருமாளை பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஆஞ்சநேயரை பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு சிவனை பிடிச்சிருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தையும், அடுத்தது நமக்கெல்லாம் ஆயுளை கொடுக்கக்கூடிய மிருத்யுஞ்சயர் சுவாமி, சிவனுடைய ஒரு அம்சம், அவரையும் தன்வந்திரி பகவானையும் எப்போவுமே நினச்சிட்டோ கும்பிட்டுட்டோ அந்த சர்ஜரியை எப்போவுமே நம்ம பண்ணுறது வந்து நல்லது. ஸோ அதனால் நமக்கு அந்த சர்ஜரி பண்ணும்போது வர்ற பிரச்சனைகளோ, இல்லை திடீர் எதிர்பாராத பிரச்சனைகளோ, சம் காம்ப்ளிகேஷன்ஸோ, இதெல்லாத்தையும் ரிமூவ் அல்லது நீக்கக்கூடிய, அல்ல அந்த தடைகளை, அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதனால் இந்த ப்ரீ பிளான்ட் சர்ஜரிஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். இது யதார்த்தம். நம்மளுடைய கஸ்டமர்கள் பல பேருக்கு இது மாதிரி நம்ம சரியாக கைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, நல்லா இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம்.